வணக்கம் சொந்தங்களே. அப்புறம் தினம் என்னுடைய வாழ்க்கை வரலாறுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் ஆதரவு கொடுங்கப்பா. ஒன்றும் சரியாகவே சப்ஸ்கிரைப்லாம் வரமாட்டேங்குது. அது ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்தது தானே இப்போ நம்ம சொல்கிறோம். சரி, ரைட்டு, கொடுப்பீங்க அந்த நம்பிக்கையோட தொடங்குவோம். அப்புறம் நேற்று அந்த சொன்னல விடிய அந்த தூக்கமே வரலைங்க. ஏன்னா என் சிந்தனை என்ன சீண்டி விட்டுட்டா அப்படி. இப்போ எந்த வகையில் பார்த்தாலும் இப்போ இன்னும் ஒரு 2 மாதம் போட்டோம், நமக்கு ஏதாவது ஒரு இது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இல்லை ஒரு 3 மாதம் ஆகட்டும், அந்த 3 மாதம் முடிஞ்சுன்னா நமக்கு அங்கே வரும், அதை கிடைக்கும், இது வரும், அப்படி ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்து ஏதாவது எதிர்காலத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் போல. எல்லா கதவுமே மூடி கிடக்குதுங்க, எல்லா கதவுமே மூடி கிடக்குங்க. அப்போ என்னதான் பண்ண முடியும் ஒரு மனுஷன்? எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அப்படியே விடி தூக்கம் வரல. என்ன பண்ண, விடியகாலம் ஒரு 4-4:30 இருக்கும் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு அப்போல்லாம் வீட்டில் இந்த மாதிரி டீயெல்லாம் வைக்கிற பழக்கம் இல்லை. வீட்டில் டீ வைக்கிற அளவுக்கு அடியே அப்பா. அப்புறம் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு குளித்தேன். கிணத்துக்கிட்டு தான் போய் குளிக்கணும். தண்ணி சேர்ந்து அப்படியே ஊற்றணும். அது இத்தனைக்கும் பனிக்காலங்க. எனக்கு உணர்வுகளே இல்லைங்க, உணர்ச்சியே எனக்கு இல்லை. எல்லாம் மங்கி போச்சு. என்னென்ன ஒரு 2-3 நாள் நம்ம எல்லாம் குடும்பத்தோடு சாக போகிறோம், என்ன போய் இதில் இருக்குது அப்படின்ட்டு தண்ணியை போனேன். அப்படியே துண்டை இடுப்பில் கட்டிட்டு சேர்ந்து நான் கிணத்துல தண்ணி சேர்ந்து அப்படியே ஊற்ற. எல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க வீட்டில். சேர்ந்துட்டு வந்து எண்ணெயை தேய்ச்சி தலையை நல்லா சீவிட்டு, அப்போ இந்த திருநீர் வைக்கிற பழக்கம்னால சாமியை கும்பிட ஒரு ஃபோட்டோ கூட வீட்டில் கிடையாது. என்ன பண்ணேன், மணி 5:30-5:45 ஆயிடுச்சு. நேராக சைக்கிள் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு அந்த எனக்கு எங்கே கல்யாணம் நடந்துச்சோ அங்கே பேலன்ஸ் முருகன் கோயில் அங்கே போயிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் அவங்ககிட்ட சொல்லணும். எங்கள் கூட வேலை செஞ்ச ஒருத்தன் என் சைக்கிள் நான் விற்றுவிட்டேன். அவன் 2 நாளில் வந்து ஒரு ஊருக்கு போகிறான், ஏதோ ஒரு ஊருக்கு. சைக்கிளை குடுறாடி, ஊருக்கு தானே போகிறான்னு நான் வாங்கி ஒரு 3 நாளாக நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டு ஓரமாக சைக்கிள் அப்படி நிறுத்திடுவேன், கதவுக்கிட்டேயே. அதை வந்து பூட்டு போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் அந்த மாதிரி அந்த சைக்கிளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு அந்த கோயிலுக்கு போயிட்டேன், முருகன் கோயில் போனேன். அங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. இப்போ இந்த கல்யாணம் கூட அந்த முருகன் கோயிலில் தான் நடக்கணும்னு நானாக எதுவும் சொல்லலை. அவங்களாம் எல்லாம் பெரியவங்க டிசைட் பண்ணி தான், எங்கள் மாமியார் டிசைட் பண்ணி தான் அந்த கல்யாணமே அங்கே நடந்துச்சு. இப்போ அந்த கோயிலுக்கு போனேன். எங்கே போனாலும் ஒரு யோசனை பண்ணப்ப எனக்கு அப்படி வெறி, சாமியாவது இந்த பூதமாகுதுன்ட்டு நேராக அந்த கோயிலுக்கு போய் போட்டா பல விடியுது 6 மணிக்கு. எல்லாம் அவங்கெல்லாம் வேலையை பூசாரிங்க யாருன்னு கேட்டால் அந்த பூசாரி அவங்க அப்பா தான். அந்த இதில் இருக்கிற பெரிய பூசாரி அவர் தான் எங்களுக்கு வந்து ஐயர், ஒரிஜினல் ஐயங்கார். அவர் தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சவர். அவர் இப்போ உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கிறாரு. எங்கள் கூட அவங்க பசங்க 2 பேரும் எங்கள் கூட படித்தவனுங்க, 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும். அந்த 2 பசங்களையும் இந்த கோயிலில் விட்டார். அவங்க அந்த மந்திரம் எல்லாம் அதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. நல்லா பெரிய என் வயசு பசங்க தான். ஏன்னா நான் காலையிலேயே இங்கே வந்துட்டேன் அப்படி இப்படின்னா. சும்மா தான் வந்தான்டா, இந்த மாதிரி சாமிகிட்ட கொஞ்ச நேரம் கும்பிட்டு போனோம். தாராளமாக கும்பிடு, இப்பெல்லாம் யாரும் வரமாட்டாங்க இந்நேரத்துக்கு அப்படின்னு. இன்னும் சாமிக்கு எதுவும் அலங்காரம்லாம் பண்ணல. அவனுக்கு மற்ற வேலையை பாரு. ஏன்னா அங்கே வந்து முருகர் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, நவகரகர் இருக்கு, அம்மன் சந்நிதி இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. அவங்கெல்லாம் அந்த இதெல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் போய் அப்படியே அந்த படிக்கட்டில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி பார்த்தேன். இங்கே தானே கல்யாணம் பண்ண, யாருமே இல்லைங்க. இப்போ கோயிலெல்லாம் பெருசு கேட்லாம் சாத்தி இருக்குது. நான் கேட்டை வந்து தட்டி தான், டேய் சங்கரான்னு அவனை கூப்பிட்டேன். அவன் வந்து யாரு என்னென்ன தானத்துக்கு நான் சாமி இது பண்ணுடா, வா உள்ளார வா அப்படின்னு கேட்ட திறந்து தான் என்னை உள்ளார விட்டான். கேட்ட சாத்திட்டான். போய் உக்காந்துக்கிட்டேங்க. உன்னை நம்பி தானே நான் வந்து கல்யாணம் பண்ணோம், உன்னை சன்னிதானத்தில் தான் கல்யாணம் பண்ணோம். யாருக்கு என்ன குடியை கிடைத்தேன், யாருக்கு துரோகம் பண்ணேன்? என்னை நம்பி என் முன்னாடி வந்துட்டால, என்னை நம்பி 2 குழந்தையும் பிறந்துருச்சு இல்லை. இப்போ நான் அவங்களை என்ன காப்பாத்துறதா இல்லை சாகிறதா? இதுக்கு ஏதோ வழி சொல்லு அப்படின்ட்டு குழுங்கி அழுகுறாங்க. நீங்க நம்மளாலும் சரி நம்மளாலும் சரிங்க. இந்த அழுகை எப்படி எனக்கு வந்துச்சுன்னு தெரியலைங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் எனக்கு அழுகையெல்லாம் வராது. நான் கொஞ்சம் தைரியமான சரி, தைரியமே இல்லைங்க. கம்ப்ளீட்டா எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. உட்காந்து அழுகுறங்க. அந்த படிக்கட்டுல சாமி இப்படி நிக்குது, நின்ன குளத்துல அப்படியே நிக்குது சாமி. முருகன் என்னை பாக்குற மாதிரியே இருக்குது. அப்படியே பார்த்து கேட்கிறேன் ஒரு கேள்வியும். எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. என் வாழ்க்கையே வந்து குட்டிச்சோறு ஆகிப்போச்சு. பெற்றவங்களுக்கும் நான் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா கட்டினவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, சொந்த பந்தம் யாரும் எங்ககிட்ட இது இல்லை. இப்படி என்ன முடக்கி போட்டு என்ன அப்படி எது கண்டு பார்க்க போற? என்னதான் பண்ணலான் இருக்கிறேன்? நீ என்னதான் பண்ண போற? நாங்க எல்லாம் குடும்பத்தோடு சாவறதா?
பார்க்கலாம். இந்த 2 நாளைக்கு அப்புறம் நாங்கள் செத்தோம்னா உங்களுக்கு சந்தோஷம், அவ்வளோதானே. நான் உண்மையிலே சாமி இருக்குன்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒருன்னு ஒரு 1/2 மணி நேரம் பக்கமா சொல்லி என் கஷ்டத்தை எல்லாம் அங்கே சொல்லி சாமிகிட்ட வந்து நான் கேட்கல, எனக்கு அதை கொடுன்னு கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவரை மிரட்டுறேன். என்ன நீ சாமி சொல்லு பார்க்கலாம், என்ன இது, எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் கடைசியா இப்ப எனக்கு எங்கேயுமே ஆறுதல் இல்லை, யாருக்கிட்டையும் போய் நான் எதுவும் சொல்ல முடியாது, அதனாலதான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு போய் சாமிகிட்ட பேசினாங்க. உண்மையிலேயே உணர்ச்சி வசமான இதுங்க இது. போய் பேசினாங்க அப்படியே 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரமும் ஒரு உண்மையிலேயே ஒரு பாலகன் நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க என் மனசுல. ஆனா அப்ப கூட எனக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கைலாம் இல்லை. ஆனா நமக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டு கேட்கணும், எப்படி 2 நாள் சாகத்தானே போறோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். சங்கரா இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அவன் ஒரு சொம்புல காப்பி வச்சிருந்தான், அதை ஊற்றி அண்ணன் 2 பேரும் குடிச்சிருந்தாங்க, எனக்கும் ஊற்றி கொடுத்தாங்க. அப்புறம் அதை கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இப்போ என்ன தான் பண்றேன் அப்படி இப்படின்னா பழைய கதையை அப்படி அவங்கெல்லாம் எந்திர மாதிரி பேசினேன். பேசிட்டு அங்கே அப்படியே ஒரு மணி 7 ஆயிடுச்சு. 7 ஆயிடுச்சு. அங்கேருந்து இங்கே வந்தேன்னா அங்கே வந்து 7:45 பக்கம் ஆயிடுச்சு. உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த தர்மம் வந்தான். இப்போ சாமி கும்பிட்டு வந்திருக்கிறோம், இன்னைக்காவது வேலை இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கட்டிடத்துக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. சரி இன்னைக்காவது வேலை இருக்கும், போய் பார்க்கலாம் இன்னைக்கு கடவுள் ஏதாவது வேலைகளை கொடுத்தாலும் கொடுப்பாரு அப்படின்ட்டு நம்பிக்கையோட உட்காந்துருக்கேன். இப்படியா அப்படியே இருந்தாலும் சும்மா ஒரு இதுதான் 20 ரூபாய் அன்னைக்கே வேண்டியது, அது வயிறு கழுவத்துக்கே சரியா போயிடுது. கடன் நான் எங்கேருந்து அடைக்கிறது? இப்போ 5,500 ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. 10,000 ரூபா அவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன் ஒருத்தங்கிட்ட, அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்க மனிதாபிமான அடிப்படையில் என்னுடைய மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தில் நான் ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் தீங்கு செஞ்சது இல்லைங்க, எல்லாத்துக்கும் உதவி செய்யணுங்கிற அந்த மனப்பான்மை உள்ளவன் நான். அதனால ஆனா இவ்வளவு கஷ்டத்துலயும் நேர்மையும் கருணையும் அன்பையும் நான் விட்டே கொடுக்கலிங்க, தவறான வழிக்கு போகலிங்க. இந்த தர்மம் கூட செஞ்சது நம்ம குடிக்கிறோம்னு ஒவ்வொரு நாளையும் என் உள்மனசு சொல்லுது. நிறைய திரும்ப வேணான்னு சொன்னாலும் விடமாட்டாங்க நண்பர்கள். சும்மா இல்லை கொஞ்சோடு இந்த ஒரு இது மட்டும் அடிச்சிரியா, ஒரு இது அப்பெல்லாம் பட்ட சாராயம்னு சொல்லுவாங்க. இந்த இவ்வளவு பெரிய டீ கிளாஸ் இருக்கு, அந்த டீ கிளாஸ்ல ஃபுல்லா ஊத்தி கொடுப்பாங்க, அதை வாங்கி குடிக்கிறது. இது ஐயோ சொல்றதுக்கே இல்லை, கஷ்டமா இருக்குது. 1 ரூபாய் தான் ஒரு கிளாஸ் வாங்கி குடிப்பாங்க. ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அடிச்சுட்டு வச்சுங்க குருன்னு இருக்கும். அந்த காலத்துல நமக்கு சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு வர்றப்ப இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது குடும்ப கஷ்டம் தெரிஞ்சிருந்தா இந்த ஆள் குடிச்சிட்டு வருவானா? அவங்க வாங்கி கொடுத்தா கூட இந்த ஆள் வேணான்னு தானே சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு எங்க வீட்டுக்காரிக்கு என் மேல இதே விட்டு போச்சுங்க. ஆனா பாவங்க வெளி உலகமே தெரியாத ஒரு அப்பாவி. என்ன பண்றது, காலையில வந்துட்டேன். அந்த ஒரு டீ கடையில தான் எல்லாரும் சந்திப்போம், அந்த வேலைக்காரங்க, இந்த மொசைக்கு வேலை செய்யறவங்க எல்லாம். நாங்க மட்டும் இல்லை, நிறைய மிஸ்திரிங்க இருப்பானுங்க, நிறைய பேர் எல்லாம் ஒரு 50-60 பேர் அங்கதான் கூடுவாங்க. கூடி உட்காந்துருந்ததும் ஒரு கட்டிடத்துல சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே ஒரு 4-5 நாளைக்கு முன்னால, அன்னைக்கு வர சொல்லி, அன்னைக்கு வாங்க வந்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் தோதாயிடும் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு. உடனே அவன் என்ன பண்ணலாம், தர்மன் சொல்லுவனவன் வந்தா வா நம்ம அங்கே போகலாம், அங்கே போய் அந்த கட்டிடத்துல பார்க்கலாம் அப்படின்னா. பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த கட்டிடம், கலரம்பட்டி அந்த பக்கம். சரிண்ணா அந்த கட்டிடத்துக்கு போனோம், வேலை இன்னைக்கு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க நானும் செய்யலாம், நாளையிலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு இது பண்ணிடலாம். சரின்ட்டு போகிறோம். அப்பா வேலை இருக்கணும்ப்பா அப்படி இப்படி நினைச்சிட்டு போகிறோம். 2 பேரும் போனால் வேலை தோதாவலிங்க, இன்னும் அவங்க முடிக்கல அந்த வேலையை. முடிக்காதப்ப ஒன்றும் வேலை செய்ய முடியாது. இன்னும் 2 நாள் கழிச்சு வந்துருங்கண்ணா, அவன் 2 நாள் லீவ் போட்டான் வேற அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இப்போ அவங்ககிட்டையும் காசே சுத்தமா இல்லை செலவுக்கு. அவன் என்ன பண்ணலாம் நந்தா, இந்த மாதிரி திடீர்னு வந்துட்டாங்கன்ட்டு கொஞ்சம் தூரம் வெளியில நின்று யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு அவன், ஆனா காசு ஒரு 50 ரூபா கொடுங்கண்ணா, நீங்க வேலை இருக்குன்னு நினைச்சிட்டு தான் நாங்கள் அங்கிருந்து வந்துட்டோம், 2 பேரும் வந்துட்டோம், வேலை இல்லை, அப்போ கையில ஒரு பைசா கூட சுத்தமா செலவு காசு இல்லைண்ணா அப்படின்னா. அப்படியா, எப்பா நீங்க மேஸ்திரிட்டு தான்ப்பா வாங்கிக்கணும், மேஸ்திரிட்டு வாங்கிக்கிறேன் நான் வாங்கி கொடுக்குறேண்ணா, ஏன்னா நீங்க வேற அப்படி இப்படின்னு அவன் நல்லா பேசலாம். அந்த ஆள் என்ன பண்ணலாம், அங்கிருந்து 20 ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடுத்தான். இந்த 20 ரூபா தான் இருக்குதுங்க மேஸ்திரி வச்சிங்க, அப்புறம் பேசிக்கலாம் போங்க, 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்ட்டான். சரி நான் அந்த 20 ரூபாய் எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு இடத்துல டீ போண்டா இதெல்லாம் சாப்பிட்டோம். அது ஒரு 3 ரூபா பக்கமா செலவாயிடுச்சு. சில்லறையை மாற்றி என்கிட்ட 5 ரூபாயை கொடுத்துட்டான். இந்த இது ஜோப்பில் வச்சுக்க, இதுதான் இன்னைக்கு, இது செலவு பண்ணிவிடாத அப்படின்னா. சரின்னும். அப்போ மீதி இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது எவ்வளோ இருக்குது, இதில் ஒரு 3 என்கிட்ட ஒரு 5 போச்சு, இன்னும் ஒரு 12 ரூபா இருக்குது. அதான் சினிமாவுக்கு போகலாமா நான் தாரணம் வேடா, சினிமாவுக்கு போகிற காசு இப்போ சமயம் எனக்கு கொடுத்துட்டேன்னா பரவாயில்லையேன்னு நான் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் ஒருத்தங்கிட்ட சொல்ல முடியாதுங்க. நம்ம வறுமையை ஓவராவோ அவனுங்கிட்ட திணிக்க கூடாது இல்லை, அவனுங்களுக்கும் ஒரு சில என்டர்டைன்மெண்ட் இருக்குல்ல.
அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு. அப்போ படத்தை பாருங்க, என்னுடைய கஷ்டத்துக்கு எப்படி படம்னு. விஜயகாந்த் ஜெயபிரதா நடித்த படம், லியாகத் அலிகான் கதை வசனம் எழுதின படம் ஏழை ஜாதின்னு ஒரு படம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம், நல்லா ஓடுது. இப்போ ஒரு வாரம் ஆகுது படம் ரிலீஸ் ஆகி. காலை காட்சி போகலாம், காலை காட்சி போகலாம். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் தானே பழைய பஸ் ஸ்டாண்டு, அங்கே ஒரு தேட்டரில் இந்த படம் போட்டிருக்கிறான். அதில் தான் அதோ இந்த நதியோரும் இளம் காதலர் வாழ்வுன்னு கூட ஒரு பாட்டு இருக்கு, எஸ்பி. இது சூப்பராக இருக்கும். அந்த பாட்டெல்லாம் பிரமாதமான பாட்டு, படம் அற்புதமாக இருக்கும். சரின்ட்டு போய் வரிசையில் நின்னா இப்போ நாங்கள் 3 ரூபா டிக்கெட்டில் நின்றுக்கிட்டோம். 1.50, 3, 4.50. 4.50ங்கிறது பாக்ஸு, நாங்கள் நிற்கிறது பெஞ்சு. அது 1.50 தரை. இப்போ தரையிலிருந்து எப்பயுமே நாங்கள் தரை டிக்கெட்டு போக மாட்டோம், அது ரொம்ப கிட்டத்தில் இருக்கும். அதெல்லாம் கச்சரா பசங்களாக இருப்பாங்க. இதுக்கு நின்றுக்கிட்டோம், எதுக்கு பெஞ்சுக்கு நின்றுக்கிட்டோம். நின்னா இப்படி 3 டோருங்க, 3 விதமாக டோரு, 3 டோரு கம்பி கட்டுனது. இப்படி கம்பி கட்டி இருக்கும் அந்த ஒரு டிக்கெட்டு கவுண்டர் விதம். அந்த கம்பி கட்டினதே அவ்வளோ தூரம் போவோம். அது இல்லாமல் நாங்கள் வெளியே நிற்கிறோம். புது படம் இல்லையா, கொஞ்சம் ஒரு வாரம் தானே ஆகுது. வெளியே நிற்கிறோம். எங்களுக்கு முன்னால் ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்கெட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 50 பேர் அப்படியே உள்ளார குறைஞ்சிட்டு வருது. வெளியில் அந்த கம்பி கட்டின வாசல் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில் 50 பேர். அந்த 50 பேர்த்துக்கு கூட தான் நான் வரிசையில் நிற்கிறேன். அப்படியே அந்த இவன் கொடுத்தான் 5 ரூபா. இந்த 5 ரூபாய் பட்டனை கழட்டிட்டு ஊழ்ஜோப்பில் வச்சுக்கிட்டு பத்திரமா அப்படி அப்பப்போ தொட்டு பார்த்து இருக்காருண்ணா. அப்படியே கூட்டம் வருது. இப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு 10 பேர் இருக்காங்க உள்ளார போகிறதுக்கு, அந்த கம்பி கேட்டுக்குள்ளார போகிறதுக்கு. அந்த கம்பி கேட்டுக்குள்ளாரையும் போய் வரிசையில் போயிட்டு இருக்கணும். அப்படி 10 பேர் இருக்கும்போது ஒரு பையன், அவன் பேர் பாருங்க கதிர்வேல். அதை எப்படின்னா அந்த தேட்டரில் வேலை செய்யறே, கதிரு இங்கோட ஏண்டா நேற்று எல்லாம் ஃபுல்லாக அப்படி இப்படின்னு அவன் பேர் சொல்லிக்குவேன், என்னமோ அவனை பேசிகிட்டு இருந்தான். அதை நான் ரொம்ப நேரம் இப்படி சும்மா இப்படி வேடிக்கை இப்படி பார்த்துட்டு இப்படி நாங்கள் வரிசையில் நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ அந்த கூட்டம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் எனக்கு நான் 3 பேத்துக்கு முன்னால் அவன் தர்மம் போயிட்டான். நான் 3 பேத்துக்கு பின்னாடி நான் இப்படி நிற்கிறேன். இவன் லாட்ரி சீட்டு விற்கிறான். அந்த பையன், அந்த கதிர்வேலுங்கிற பையன் லாட்ரி சீட்டு விற்கிறான். நான் போனது ஏழை ஜாதி படத்துக்கு. எப்படி இருக்குது பாருங்க படம் பேர், ஏழை ஜாதி. நான் தான் அந்த ஜாதி. லாட்ரி சீட்டு விற்கிறது கதிர்வேலு. எனக்கு திடீர்னு எப்படி இந்த ஒரு எண்ணம் வந்துச்சுன்னே தெரியலைங்க. இவ்வளோ வறுமை இருக்குது, இந்த 5 ரூபாய் கொண்டு கொடுத்தா அன்னைக்கு பொழுது ஏதோ கஞ்சி குடிக்கலாம், பெருசாக ஆடம்பரமாக சாப்பிடலாலும் ஏதோ பிள்ளைங்களுக்கு வயிறார சோறாவது போடலாம். என்ன அறியாம டே தம்பிங்க வாடா, எவ்வளோடா 1 ரூபா லாட்ரி சீட்டுங்க அப்போ கொண்டா அப்படின்ட்டு சிக்கிம் நினைக்கிறேன், அது பார்த்தேன். 2 லட்சம் ரூபா முதல் பரிசு. அந்த லாட்ரி சீட்டை வாங்கி அப்படியே நோண்டி ஏதோ என் மனசுக்கு பிடிச்ச ஒரு நம்பரை எடுத்துட்டு 5 ரூபாய் எடுத்துட்டு கையை விட்டு 5 ரூபாய் கொடுத்தேன். இது தர்மன் கூட தெரியாது, அவன் முன்னாடி நிற்கிறான். கொடுத்தேன். அவன் எல்லாம் அப்பெல்லாம் சில்லறை தட்டுப்பாடு, பயங்கர தட்டுப்பாடுங்க. எல்லாம் பொறுக்கி கிறுக்கி பார்த்தா 3 ரூபா தாங்க இருக்கு. 3 ரூபா 40 பைசா தாங்க இருக்கு அவன்கிட்ட. 3.40. ஆனால் 3 ரூபா தானே இருக்கு. ஆனால் இன்னொரு டிக்கெட் எடுத்துக்கலாம் இன்னொன்று. இதில் கூட்டம் அப்படியே நவுந்து இப்போ நான் அந்த கம்பி கேட்டுக்குள்ளார போறேன். ஏன்னா பின்னாடி இன்னும் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நம்ம அங்கே நின்று தடுத்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஐயோ போயாலும் ஏதாவது கத்துவானுங்க. நீ வேற ஐயா நீ குடுறா நான் காசு நான் 3 ரூபாய் வேற என் கையில் கொடுத்துட்டான். இந்த நான் ஒரு டிக்கெட்டை வச்சுக்கலான்னு வற்புறுத்துறாங்க. வேணுண்டா டேன்னா அதுக்குள்ள உள்ளார போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த டிக்கெட்டையும் வாங்கி மடிச்சு கொஞ்ச நேரத்தில் பிரம்ம பிடிச்சி போச்சுங்க எனக்கு. இங்கே 2 டிக்கெட்டையும் எடுத்து உள்ளார வச்சுட்டு 3 ரூபாய் வச்சுட்டு இதே நினைப்பா இருக்கிறேங்க. இவ்வளோ கஷ்டத்தில் நமக்கு தேவையா? 2வது பாரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வரேண்ணே. ஐயோ நீ திருந்தவே மாட்டா. நீ உண்மையிலேயே 1ஆம் நம்பர் தெல்லவாரி போயிட்டா. நானே என்ன அடுத்தவங்க கேட்கறத விட உனக்கு எதுக்குடா குடும்ப பொறுப்புல உனக்கு தேவையே இல்லை. உனக்கு வேற குழந்தை ஏன் பொண்டாட்டி. ஏன்னா 5 ரூபா அவன் கொடுத்தா அந்த 5 ரூபாயில நீ 2 ரூபாய்க்கு லாட்ரி சீட்டை வாங்கி அப்படி கோடீஸ்வரன் ஆயிடுவியாடா. ஏன்டா உனக்கு இந்த புத்தின்னு நானா கேட்டுட்டு இருக்கேன். அங்க படம் அருமையா போகுதுங்க. எனக்கு இப்போ மனசே ஓடலிங்க. வீட்டுக்கு நினைப்பாவே இருக்கு. ஐயோ என்ன பண்ணாங்களோ தெரியலையே. என்னடா இது 3 ரூபா 2 ரூபா போச்சு 2 ரூபா போச்சு நீ மனசு அவன்கிட்ட சொல்லல பிச்சுக்குது. படம் விட்டுட்டாங்க. வீட்டுக்கு அங்கேருந்து வந்ததும் இந்த 3 ரூபாயை கொடுத்தேன். 3 ரூபாய் கொடுத்தனா அதை வச்சு சாப்பிடணும்னா. இப்போ ஏங்க பேசாம தான் நான் தான் சொன்னேங்க பாட்டில் வாங்கிட்டு சொல்லி நம்ம தான் அதை வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கை செட் ஆகாதுங்க. என்னால் கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியலைங்க. இன்னைக்கே கூட அவன் சத்தம் போட்டான் இவன் சத்தம் போட்டான்னு சொல்கிறான். இப்போ அந்த மருந்து வாங்குறதுக்கு 22 ரூபா வேணும். டிக்டோட்டின்னு அப்போ ஒரு பேர், மூட்டைப்பூச்சி மருந்து 22 ரூபா வேணும். அது 22 ரூபா என்கிட்ட இல்லை. அதனால
என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு சொல்றேங்க. டைம் வேற இதாயிடுச்சுங்க, அதனால தாங்க அப்படி நிறுத்த வேண்டியதா இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்றேங்க. பொறுத்துருங்க, ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.